ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு துல்ஹத் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எறா ஆணம் தாங்க. அதுவும் இந்த ரமலான் காலங்களில் சஹர் நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு குழம்பு வகை தான் இது. இது செய்கிறது கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் ரமலான் நேரத்தில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 2லேருந்து 3 அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது தேங்காய் சில்லு. ரொம்ப தேங்காய் போடக்கூடாது. கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம், காய்கறி கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 3 தக்காளியையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்தது வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம். ஸோ தக்காளி, வெங்காயம், தேங்காய் இது 3த்தையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சா போதும். பாருங்கள், இந்த 3 பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டையும் அரைச்சி வச்சுப்போம். ஒரு பவுடர் கொஞ்சம் குறன்னு அரைச்சிப்போம். அடுத்தது புளித்தண்ணியும் இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய், புளி, வெங்காயம், தக்காளி பேஸ்ட் எல்லாமே இதில் ஊற்றிக்கலாம். இதோட 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3லேருந்து 4 இல்லை 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்ச பூண்டு, ரொம்ப அரைக்க வேணாம், கொஞ்சம் இதான அளவுக்கு அரைச்சி. ஏன்னா நம்ம எறா செய்கிறதுனால வாயுன்றதுனால நம்ம பூண்டு சேர்க்குறோம். பாருங்கள், பூண்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட நம்ம எறாவை போட்டுக்கலாம். எறாவை போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. இது வேகணும்லாம் அவசியம் இல்லை, வதக்கி மட்டும் விட்டால் போதும். பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ அடுத்து நம்ம வெங்காயம், ஒரு 2 வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. வீட்டில் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம முதல்ல பூண்டு சேர்த்தோம். அதுக்கப்புறம் எறா, அப்புறம் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை இதை சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வெங்காயம் வேகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. வீட்டில் நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சஹர் நேரங்களில் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தாராளமாக எல்லாருக்குமே பற்றும். தொக்கு மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே பத்தாது. பாருங்கள், இதில் கொஞ்சமாக நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக இது எண்ணெயில் நம்ம சேர்த்தோன்னா நல்லா ரெட் கலரில் வரும். ஸோ மேலே ஆணை நல்லா ரெட்டிஷாக இருக்கும். அதுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாய் தூள் அந்த கலவையில் சேர்க்காதனால நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி அப்படியே ஊற்றிட்டு ஒரு மூடி எடுத்து மூடி விட்டுருங்க. அவ்வளோதான், டக்குன்னு மூடிடுங்க. ஏன் மூடுறோம் அப்படின்னா ஸ்மெல் வெளியே போகக்கூடாது, அதுக்காக. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு மூடியை வச்சு மூடிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் வேகணும். அதாவது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா வெந்த பிறகு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், ஓரத்தில் இருக்கிற அந்த எண்ணெய், அந்த இதெல்லாம் அப்படியே சிவப்பாகி நல்லா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆணம் கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய எறா ஆணம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது சஹர் நேரங்களில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் குழந்தைங்க தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் என் சேனலை சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பர்ஃபெக்டான எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதாவது எறா ஆணம் சொல்லுவோம் நாங்கள். ஸோ எறா ஆணம் ரெடி ஆகிடுச்சு.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் வீடியோஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.